உடுமலையில் நம்ம உடுமலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையிலேங்க இப்போ குடிமங்கலம் 4 ரோட்டில் வந்து போலீஸ் வந்து பிடிச்சாங்க. போலீஸ் பிடிச்சி வந்து நம்மளுக்கு போட்ட ஃபைன் பார்த்திங்கன்னா ஆள் 2 ஆள் பின்னால் உட்காந்துருக்குது, யூனிஃபார்ம் போடலேன்னு ஃபைனுங்க. வண்டி வாடகைக்கு போனது வெறும் 1000 ரூபாய்க்குங்க. ஃபைன் வாங்கினது வந்து 1500 ரூபாய்ங்க. 1500 ரூபா ஃபைன். அதான் குறைஞ்ச ஃபைன் போட்டுக்கிறாருங்களாமா 1500ங்க. வேலையாட்களோட சம்பளமே ஒரு நாளைக்கு வந்து 700 ரூபா தானுங்க. அதிகபட்சம் வண்டி ஓடுனா 700 ரூபா தான் கிடைக்குங்க. அந்த வண்டியில் ஒரு 700 ரூபா கிடைக்கு. அந்த வண்டியிலையும் ஃபைன் போட்டாச்சு. இன்னும் பிழைக்கிறதுக்கு வழி கிடையாது எங்கேயுமே. 4 ரோட்டில் கேமரா, உடுமலை ரவுண்டானால கேமரா. சென்ட்ரிங் ஆளுகள்லாம் எப்படி போவாங்க? ட்ராவல்ஸ் பிடிச்சி மேலே பழகி அடிக்கிட்டு போகிறதா, இல்லை நாங்கள்லாம் பூரா இதில் ட்ராவல்ஸில் தனியாக போயிட்டு சென்ட்ரிங் ஜாமான் மட்டும் ஆட்டோவில் கொண்டு போகிறதா, இல்லை என்ன கணக்குன்னு கேட்குறேன். வேலைக்கு போகிறவங்க அதில் போகத்தான் செய்வாங்க, ஆட்டோவில் போகத்தான் செய்வாங்க. ஆட்டோவில் பழக ஜாமானம் எல்லாம் ஏற்றிட்டு ஆளுகள் போனால் தான் அங்கே வேலை நடக்கு. அப்புறம் நாங்கள் எப்படி போய் வேலை செய்கிறது, எப்படி பிழைக்கிறது? இந்த ஆட்சியில் நாங்கள் எப்படி பிழைப்போம்? இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா நாங்கள் உங்களுக்கு? 1500 ரூபா குறைஞ்ச கேஸுங்களாம்மா. 1500 ரூபா குறைஞ்ச கேஸுங்களாம்மா அவங்களுக்கு. அதுதான் உங்காமல் திங்காமல் என்ன பூரா ஓசியிலேயே வந்து வாங்கி தின்னு பழகிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அப்படி தெரியுது 1500 ரூபா குறைஞ்ச கேஸுன்னு. இதுலேயும் வேறு எல்இடி லைட் போடக்கூடாது. அப்புறம் இது ஹாரன் சவுண்டு அடிக்கக்கூடாது. ஆலையிலே விலகிறது இல்லை நல்ல காலத்துலேயே. ஹாரன் சவுண்டை அடிக்கக்கூடாது. ஆமாங்க, சவுண்டை அடிக்கக்கூடாது. ஏமாந்தால் உள்ளே விழுந்துருவாங்க. இல்லைன்னு சொல்ல. எல்இடி லைட்டு எந்த பைக்கும் நீங்கள் விடாமல் இருக்குது நல்லா பாருங்கள். எந்த வண்டியில் விடாமல் இருக்கிறாங்க எல்இடி லைட்டு? ஒரு வண்டியிலையும் கூட இப்போ வர புது வண்டியிலேயே எல்இடி லைட் வருது. நம்ம வண்டியில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா லைட்டு மாட்டினாங்க கூட கேஸுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியுன்னு உண்மையாகவே தெரியல. ரொம்ப நல்ல தலையில் துண்டைத்தான் போட்டு போகணும். இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு உண்மையாகவே ஓட்டு போட்டதுங்க. ஓட்டு போட்டதெல்லாம் சரிங்க, அவர் தான் நல்லது பண்ணுறாரு, சரி பண்ணிட்டு போகிறேன். ஆட்டோ பையனுக்கு சரி, ஆட்டோ பையனுக்கு ஏஏ கேமரா ஒன்று மாட்டிக்கிறாங்க. வாண்டடாக பிடிச்சி எதுக்குங்க போடுறாங்க? 2 ஆள் பின்னால் உட்காந்துருச்சுங்க நம்ம தொட்டியில். 2 ஆள் உட்காந்துட்டு கேஸ் போட்டாங்க. நாங்கள் போனது ஒரு 1000 ரூபாய்க்கு என்னமோ தான் போனோம். அந்த 1000 ரூபாயும் போச்சு. 1500 ரூபா மொய் எழுதியாச்சு. 500 ரூபா சேர்த்தி காலையிலேருந்து பாடுபட்டு அந்த காசும் கூட வீடு போகாட்டி எப்படித்தான் கிடங்கிறது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆட்டோவில் 2 ஆள் ஏற்றிட்டு போனது கேஸ் போட்டால் எங்கே போகிறது? எப்படி இந்த வேலைக்கு போவாங்க மற்றவங்க? சைட்டு நடுக்காட்டுக்குள்ளுக்கு இன்னும் அந்த சைட்டுக்கு நாங்கள் ட்ராவல்ஸ் தான் முடிச்சு போகணும். பூரா பக்கம் கேமரா மாட்டுங்க, ஆள் நிறுத்தியும் கேஸும் போடுங்க. உடுமலையில் அந்த சார் என்னங்கிறாரு, குடிமங்கலத்தில் பிசி ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் என்னங்கிறாரு, இந்த துறை கீழே இறங்கி வரமாட்டீங்களா? நாங்கள் சரி டிரைவர் அவ்வளோ கேவலமாக போயிட்ட டிரைவர். நான் கீழே இறங்கி வந்துதானுங்க சார் ஆகணும். நீங்களும் உயர் அதிகாரியாச்சா, அதனால் நாங்கள் கண்டிப்பாக கீழே இறங்கி வந்து தான் ஆகணுங்க. அவனாம வயிற்று பொழப்புக்கு போயிட்டு ஒரு கஷ்டம் சூழ்நிலையில ரோட்டில் எத்தனையோ கவலையில் போயிட்டுருப்பேன். அவனை பிடிச்சி கேஸ் போடுங்க போட்டு கேஸும் போடுவீங்க, எல்லாம் போடுவீங்க. போடுங்க